ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 2025 இந்த வருஷம் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. எல்லாருமே அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அப்ளிகேஷன் போடாதவங்க சீக்கிரமாக அப்ளிகேஷன் போட்டுருங்க. அதுக்கான நேரம் கிட்ட நெருங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கான வெப்சைட் நெட்வொர்க் ரொம்ப பிஸி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் போட முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி 1299 வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. எப்போவுமே வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 500+ ஒரு 600+ ஆஃப் வேக்கன்சிஸ் தான் உங்களுக்கு எப்போவுமே எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. அப்படி கேட்டாலும் வருஷம் பிச்சு கேட்பாங்க. எப்படின்னா ஏஆருக்கு தனியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாலுக் எஸ்ஐக்கு தனியாக இந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. எங்கடா இதில் போய் நமக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்ளிகேஷன் போடாமல் விட்டுருப்பீங்க. ஆனால் பாருங்கள், நல்ல ஒரு 1299 வேக்கன்சிஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு எல்லாருக்குமே இதில் செம உரிமை உண்டு. சரிங்களா? அதனால் நீங்கள் கிடைக்காதுன்றதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் எப்படி படிக்கணுன்றதை ப்ரொசீஜர் படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய ஜாப் உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருப்பீங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, புக்ஸும் வாங்கி வச்சுருப்பீங்க. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கும் எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. சரி, இது எல்லாமே இருந்தால் போதுமா, பாஸ் பண்ணிடலாமா, அடுத்த வருஷம் காக்கி சட்டையை மாட்டிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பத்தாது. ஓகேங்களா? முதல்ல ஒரு யூனிஃபார்ம் எடுத்து நம்ம மாட்டணும் அப்படின்னா அதுக்கு உண்டான எலிஜிபிள் நமக்கு வேணும். என்ன எலிஜிபிள்னால், நான் திரும்ப எல்லா வீடியோலாம் சொல்கிறது தான், ஃபிசிக்கலி ஃபிட்டு அண்டு மென்டலி ஃபிட்டு. இந்த ரெண்டுமே ஃபிட்டாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு காக்கி சட்டை. ஓகேங்களா? அதனால் நீங்கள் படிக்க போகிறது என்னது, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஓகேங்களா? சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேலே என்ன சொல்கிறது, இன்ஸ்பெக்டருக்கு கீழே. அப்போ என்னென்னா கண்டிப்பாக ஒரு சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் படிக்கிற ப்ரொசீஜர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உள்ளே கால வைங்க. நல்லா கவனிங்க. எனக்கு ப்ரொசீஜர்லாம் தெரியும், நான் படிக்கிறேன் அப்படின்றது வேறு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையாக நம்ம மூவ் பண்ணுறதுன்றது வேறு. ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ஐக்கு படிக்க போகிறீங்கன்றதை முதல்ல நல்லா மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் மைண்ட் அளவில் நல்ல கோல் செட் பண்ணிக்கோங்க. கோல் அப்படின்றது உங்கள் ஆழ் மனசுலேருந்து நீங்களாக கற்பனையாக நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டிக்கிட்டு படிக்கக்கூடிய விஷயம் தான் அந்த கோல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கவனிங்க, எங்கள் பெரியவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப வாட்ட சட்டமாக இருக்கிற, ஹைட்டாக இருக்கிற, அதனால் போலீஸ் படி அப்படின்னு சொன்னாங்க, படித்து பார்ப்போமே வந்திருக்கிறேன். அதுவோ இல்லை, நான் சும்மா எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாரு, பிடிச்சி எப்போ பார்த்தாலும் போலீஸ் படின்னு எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் அவருக்காக நான் படிக்கிறேன் அப்படின்றதுனாலையோ இது நீ தயவு செஞ்சு படிக்க வேணாம். இது கோல் கிடையாது. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மனசுக்குள்ளே ஒரு உணர்வு பூர்வமாக படிக்கிறது தான் இது கோல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த கோல் ஃபிட் பண்ணுறது அப்படின்றது மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் மைண்டு ஃபிட்டாக இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அந்த கோல் நோக்கி போவீங்க. அதை அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபிசிக்கலாக நல்லா கான்ஃபிடெண்ட்டாக நல்லா பண்ணி உள்ளே போக முடியும். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், சிலபஸை நல்லா கவர் பண்ணணும். சிலபஸை சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்து முடிச்சுட்டு உடனே நோட்ஸ் எடுக்கக்கூடாது. சிலபஸில் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கு 1 டே ஆகிடும். என்னங்க, சும்மா ஒரு 4-5 டாபிக்ஸ் தானே இருக்குது, 4-5 பாடம், ஒரு கணிதம் புக்கு, ஒரு தமிழ், ஒரு பாலிட்டி படித்தா முடிஞ்சதில்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். எந்த படமாக இருந்தாலும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணணும், சிலபஸை வச்சு நல்லா அனலைசிஸ் பண்ணணும். பென்சிலை வச்சு எல்லா சப்ஜெக்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மெதுவாக அழகாக அண்டர்லைன் பண்ணுங்கள். உங்கள் சிலபஸை ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஏதாவது மாற்றங்கள் இருக்குதான்றதையும் பாருங்கள். மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் சந்தோஷப்பட்டுக்க வேணாம், மாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வருத்தப்பட்டுக்க வேணாம். ரெண்டாவது, வேர் டு ஸ்டடி அப்படின்னா சிலபஸில் உள்ள டாப்பிக்கை பள்ளி புத்தகத்தில் எங்கே படிப்பது அப்படின்றதுக்கு பேர் தான் வேர் டு ஸ்டடி. இதை டிஎன்யூஎஸ்ஆர்பி இவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனி பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, புது புக்காக பழைய புக்காக, என்ன டேர்ம் அப்படின்றத முதற்கொண்டு உங்களுக்கு அதில் அழகாக கொடுத்துருப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட வேர் டு ஸ்டடி வீடியோவை நம்ம கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பார்த்து அதில் இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சிலபஸையும் வேர் டு ஸ்டடி எப்படி கனெக்ட் பண்ணுறது, நல்லா கவனிங்க.
சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன சப்ஜெக்ட்டுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு என்ன வரும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வரும். சரிங்களா, ஹிஸ்ட்ரி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வரும். ஸோ இது ரெண்டும் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணலாம், வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சுட்டு அதில் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவோமா, ஐவிசி, இது வந்து எந்தெந்த புக்ஸில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். 6th புக்கா, டேர்ம் என்ன டேர்ம் அப்படின்றத பாருங்கள். நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படின்றதையும் பாருங்கள். ஓகேங்களா, பார்த்துட்டு உடனடியாக அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் வேறு எந்த புக்கில் இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. திரும்ப 6th 12th வரைக்கும் என்னென்ன புக்கெல்லாம் இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கிட்டு அப்போ ஒரே டாபிக் எந்தெந்த புக்ஸில் இருக்குதுன்றதை நல்லா ஒரு நோட் போட்டு ஒரு குறித்து வச்சுக்கிட்டு இப்படியே எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வேர் டு ஸ்டடி சிலபஸ் வேர் டு ஸ்டடி இப்படியே வந்து எல்லாத்தையுமே நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அப்புறமா தான் நீங்கள் புக்ஸை எடுத்து ஒன் பை ஒன்னாக படிக்கணும். சிந்து சமவெளி படிச்சிட்டிங்களா, திரும்ப அடுத்த புக் எடுங்க. இதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் வேறு எங்கே இருக்குது, அடுத்த புக்கை படிங்க. இப்படியே படிச்சுட்டு புக்ஸை 2வது அனலைசிஸ் பண்ணி முடிக்கணும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சிலபஸை அனலைசிஸ் பண்ணணும், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வரணும். அடுத்தது புக்ஸை நல்லா அனலைசிஸ் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட் ஃபேரோட புக் ஓப்பன் பண்ணி படிக்கிறதுன்றது 50% தான் உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்கும். வேர் டு ஸ்டடி அதாவது சிலபஸையும் புக்கிங் கனெக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மீடியேட்டர்னால் இந்த வேர் டு ஸ்டடி தான். இதை யூஸ் பண்ணி தான் புக்ஸை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அப்போது சிலபஸை என்ன பண்ணிட்டீங்க, நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க. 2வது என்ன பண்ணிக்கிங்க, ஸ்கூல் புக்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க. டாபிக் வைஸை எங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் செட்டு ஓரளவுக்கு வந்திருக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் புரியாது, 6th கொஞ்சம் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், ஒரு 9th புக்கில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம், 3ஐயும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டோரி கிடைக்குமா, எழுத்துப்பூர்வமான ஒரு ஸ்டோரி கிடைக்குமா? இப்போ அந்த ஸ்டோரி வச்சு நீங்களே மைண்டுக்குள்ளே ஒரு திரைக்கதை ஓட்டி பார்க்கும்போது சத்தியமாக கண்டிப்பாக அது மறக்காது. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, பாலிட்டி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இலக்கியம் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய வகையில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியிலேயே எல்லாமே உங்களுக்கு அடங்கிடும். அதனால் சிலபஸ்ஸு, வேர் டு ஸ்டடி, புக்கு, இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக சிலபஸை மட்டும் பேஸ் பண்ணி படிச்சிங்கன்னா ஒரு 80 to 85% சிலபஸை அழகாக படித்து முடிச்சுட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரிமைனிங் பார்ட் ஆஃப் 50% சிலபஸ் அப்படின்றது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். தென் வந்து சில விஷயங்கள் புக்கில் தான் இருக்கும், ஆனால் புக்கில் வந்து இருக்கிற மாதிரி தெரியாது. சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஏன் தேசிய கீதத்துலேருந்து கூட கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். அதனால் புக்ஸை வந்து சிலபஸ் வைஸாக படிங்க, லைன் பை லைனாக படிக்காதீங்க. தென் வந்து புக்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு சிலபஸ்ஸு வேர் டு ஸ்டடி அனலைசிஸ் பண்ணி கரெக்டாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் உங்களுக்கு தான். ஓகேங்களா, ஓகே. நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற யூஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட இதுக்கு ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வேறு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போட போகிறோம். இந்த வீடியோஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்து புது வீடியோ என்ன போடலாம், ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதை கேளுங்க. அதுக்கு ஒரு நிறைய வீடியோஸ் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.